ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கெயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இன்றைக்கி ஜனவரி 8. நம்மளுடைய இண்டெக்ஸ் பல்ஸ் கால்குலேட்டர் இண்டிகேட்டரில் என்னென்ன என்ட்ரி சிக்னல்ஸ் வந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி மார்னிங் நிஃப்டி ஓப்பன்லேருந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸ் வரைக்கும் 260 பாயிண்ட் வரைக்கும் கரெக்ஷனாக இருக்குது. ஓகேங்களா? கிட்டத்தட்ட நம்ம ஓப்பனிங் ப்ரைஸ்லேருந்து க்ளோசிங் ப்ரைஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 260 பாயிண்ட் வரைக்கும் மார்க்கெட் இறங்கியிருக்கு. ஸோ இனி அதுக்கப்புறமேட்டு மார்க்கெட் கரெக்ஷன் ஆகுமா இல்லை இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகுமான்னு சொல்லி அடுத்தடுத்த மார்க்கெட் ஹவர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒன் சைடு ரேலியிலுமே நம்மளுடைய இண்டிகேட்டர் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாங்களா வாங்க. மார்னிங் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 26,100 தான் இருந்தது ஸ்பாட் ப்ரைஸு. ஸோ இந்த ஸ்பாட் ப்ரைஸை பேஸ் பண்ணி நம்மளுடைய இண்டிகேட்டரில் காலையும் புட்டில் என்னென்ன என்ட்ரி சிக்னல்ஸ் வந்துச்சு, அது எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 1 மினிட் கால் ஆப்ஷன் சைடில் பார்க்கலாம் என்னென்ன என்ட்ரி வந்துச்சுன்னு சொல்லி. 1 மினிட் கால் சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதுவுமே என்ட்ரி இல்லை. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கால் சைடில் செல்லிங்கில் இருந்தது. என்ட்ரி எதுவும் இல்லை. அதேமாதிரி 1 மினிட் சைடில் வந்து புட் சைடில் என்னென்ன பார்க்கலாம் வாங்க. புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரேக் அவுட் என்ட்ரி 9:18 ஒரு என்ட்ரி வந்தது. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மூமெண்டம் முடிஞ்சிருச்சு. தெரியுதுங்களா? அதுக்கப்புறமேட்டு நமக்கு எதுவும் என்ட்ரி வரல, அந்த ஒரே ஒரு என்ட்ரி தான். அதேமாதிரி பார்த்தா நமக்கு மூமெண்டம் முடிஞ்சிருச்சு ஸ்கால்பிங் அந்த இடத்துல. ஓகேங்களா? அதேமாதிரி நமக்கு 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ்லையுமே என்னென்ன என்ட்ரி வந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. கால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸில் எதுவுமே என்ட்ரி இல்லை. ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செல்லிங்கில் இருந்தது. ஸோ அந்த என்ட்ரி நமக்கு வந்து கால் சைடில் அவாய்ட் ஆகிடுச்சு, ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் இல்லை. அதேமாரி புட் சைடில் என்னென்ன என்ட்ரி வந்துச்சுன்னு பார்க்கலாம் அவங்க. புட் ஆப்ஷன் சைடில் இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஃபஸ்ட் என்ட்ரி 9:25 வந்தது. பட் ஆனால் அந்த கேண்டோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தது. ஸோ அந்த என்ட்ரி நம்ம எடுத்துருக்க மாட்டோம், அவாய்ட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10 மணிக்கு ரிட்டன் ரிவர்சல் என்ட்ரி வந்தது. அங்கேருந்து நமக்கு எக்ஸிட் பார்த்திங்கன்னா 11:35 தான் எக்ஸிட் வந்தது. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மூமெண்டம் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? 5 மினிட்ஸ் புட் ஆப்ஷன் சைட்லையுமே அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1:20 ஒரு என்ட்ரி வந்தது. அந்த என்ட்ரி வந்து நம்ம அவாய்ட் பண்ணியிருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி புட் ஆப்ஷன் சைடில் பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்தே ஒன் சைடாக ரேலி ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு அதே ஹையில் இருந்து தான் நமக்கு என்ட்ரி அகைன் என்ட்ரி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு பார்த்தீங்களா அந்த ஹையிலே என்ட்ரி வந்துச்சுன்னா அந்த மாதிரி என்ட்ரி நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னு கேட்டால் நமக்கு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அதிகமாக இருக்கும். அந்த ஹையிலே போய் எடுத்துருந்தோம்னா ஆல்ரெடி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடாக ரேலி ஆகிடுச்சு. ரிட்டன் அங்கேயே போய் ஹையிலே என்ட்ரி வந்துச்சுன்னா அந்த என்ட்ரி நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ரிட்டன் உங்களுக்கு மார்க்கெட்டு அங்கேருந்து கரெக்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக என்ட்ரி வந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் க்ளோசிங்கில் தான் ஒரு என்ட்ரி வந்து அந்த என்ட்ரி நம்ம எடுத்துருக்க மாட்டோம். ஸோ இன்றைக்கி புட் ஆப்ஷன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு என்ட்ரி தான், அந்த என்ட்ரி நமக்கு மூமெண்டம் முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மார்க்கெட் ஒன் சைடு ரேலியிலுமே பாருங்கள் நமக்கு எப்படி என்ட்ரி கேப்சர் பண்ணி கொடுத்துருக்குன்னு சொல்லி 1 மினிட் ஸ்கேல்பிங்லேயே ஆகட்டும், இல்லை 5 மினிட்ஸ் செலக்டிவ் இன்ட்ரெஸ்ட்லேயுமே ஆகட்டும், உங்களுக்கு ஒரு என்ட்ரினாலும் உங்களுக்கு மேனேஜபிளான என்ட்ரியாக கொடுத்துரும் உங்களுக்கு. ஓகேங்களா? டீசெண்டான ப்ராஃபிட்டாக இருக்கும். நம்ம புக் பண்ணி வெளியே வந்துடும் தான். ஸோ நீங்கள் இந்த நம்மளுடைய இண்டிகேட்டரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ மேலும் ஆப்ஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸுக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் ஆப்ஷன் கெயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இண்டெக்ஸ் பல்ஸ் கால்குலேட்டர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 3 days டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியடில் டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.